அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் எம். சுந்தரம்தாஸ். தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் ஒரு சில வாரங்களே இருக்கு. இதுக்கிடையில பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வந்து சமூக வலைதளத்தில ஒரு வீடியோ ஒண்ணு பதிவு செஞ்சிருக்காரு. எத பத்தி பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டீலிமிட்டேஷன பத்தி பேசியிருக்காரு. பார்லிமென்ட்ல பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 16, 26 அன்னைக்கு லிமிட்டேஷன பத்தி விவாதம் நடைபெற இருக்கு. ஸோ இந்த விவாதத்த பேஸ் பண்ணி நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து இந்த வீடியோ ஒண்ணு பதிவு செஞ்சிருக்காரு. அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டீலிமிட்டேஷன்ஸ் கொண்டு வந்தா நம்ம தமிழகம் வந்து ஓரங்கட்டப்படும். தமிழகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எம்பி, எம்எல்ஏக்கள் வந்து ரொம்ப அதிகப்படியான குறைக்க வாய்ப்பு இருக்கு. இதனால மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்கங்கிற விஷயமா வந்து பேஸ் பண்ணி அவர் வீடியோல வந்து பதிவு செஞ்சிருக்காரு. மத்திய அரச வந்து நான் வார்னிங் செய்யல. பட் வந்து கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல பதிவு செஞ்சிருக்காரு. டீலிமிட்டேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சென்சஸ பேஸ் பண்ணி நம்ம இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எம்பி, எம்எல்ஏக்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது. எந்தெந்த மாநிலங்களுக்கு அதிகப்படியா தேவை இருக்கோ அத வந்து நிவர்த்தி செய்வாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா, 4 முறை நம்ம இந்தியாவுல வந்து டீலிமிட்டேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1947 சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, 1950ல குடியுரிமை சட்டம் உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் 1951ல வந்து நம்ம சென்சஸ் எடுக்குறாங்க. 52ல அந்த சென்சஸ பேஸ் பண்ணி நம்ம எம்பி, எம்எல்ஏக்களோட கவுண்டிங்க சொல்றாங்க. இந்தியா முழுவதும் ஆ 489 எம்பியும் 3200 எம்எல்ஏக்களும் கொண்டு வராங்க. தமிழகத்தில பார்த்தீங்க அப்படின்னா, 75 எம்பிக்களும் 375 எம்எல்ஏக்களையும் கொண்டு வராங்க. ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் பிரதமரா இருக்காங்க. நம்ம தமிழகத்தில பார்த்தீங்கன்னா, குமாரசாமி ஐயா தான் முதலமைச்சரா இருக்காரு. 1961ல மீண்டும் சென்சஸ் எடுக்குறாங்க. அப்போ வந்து நம்ம ஜவஹர்லால் நேரு ஐயா தான் பிரதமரா இருக்காங்க. தமிழகத்தில பார்த்தீங்க அப்படின்னா, காமராஜர் ஐயா தான் முதலமைச்சரா இருக்காரு. அப்ப எடுத்த சென்சஸ பேஸ் பண்ணி 1963ல அதுக்கான எம்பி, எம்எல்ஏக்கான மாற்றத்த கொண்டு வராங்க. என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா முழுவதும் 481 இருந்த எம்பியோட எண்ணிக்கை 494 ஆக்கப்படுது. எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா, 3300 பிளஸ் இருந்த எம்எல்ஏக்கள வந்து 3300 பிளஸ்ஸா சேஞ்ச் பண்றாங்க. தமிழ்நாட்டில பார்த்தீங்கன்னா, 75 இருந்த எம்பி வந்து 39ஆ மாற்றப்படுது. 375 இருந்த எம்எல்ஏக்கள் வந்து 234ஆ மாற்றப்படுது. அதுக்கப்புறம் மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா, 1971ல சென்சஸ் எடுக்குறாங்க. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்திரா காந்தி அம்மையார் தான் பிரதமரா இருக்காங்க. தமிழகத்தில பார்த்தீங்க அப்படின்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் முதலமைச்சரா இருக்காங்க. 1ல எடுத்த சென்சஸ பேஸ் பண்ணி 73ல வந்து எம்பி, எம்எல்ஏக்களோட எண்ணிக்கையை மாற்றம் செய்றாங்க. இந்தியா முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா, 543 எம்பிக்களும் 3400 பிளஸ் எம்எல்ஏக்களையும் கொண்டு வராங்க. தமிழ்நாட்டில பார்த்தீங்க அப்படின்னா, 39 எம்பிக்களும் 234 எம்எல்ஏக்களும் அதே மாதிரியே இருக்காங்க. எந்த வித சேஞ்சஸுமே இல்ல. அப்போ வந்து அதுக்கப்புறம் மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா, 2001 ஆக மொத்தம் 30 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் 2001ல சென்சஸ் வந்து எடுக்குறாங்க. அந்த சென்சஸ பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, 2002ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வராங்களான்னு கேட்டா கிடையாது. அப்போ வந்து அடல் பிகாரி வாஜ்பாய் வந்து பிரதமரா இருக்காரு. தமிழகத்தில பார்த்தீங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் முதலமைச்சரா இருக்காங்க. அப்போ வந்து எடுக்கக்கூடிய சென்சஸ வச்சு பேஸ் பண்ணி எந்தவித மாற்றமும் இல்ல. சேம் அதே 543 எம்பியும் 3400 பிளஸ் எம்எல்ஏக்களும் இந்தியா முழுவதும் இருக்காங்க. தமிழகத்திலயும் பார்த்தீங்கன்னா, 39 எம்பியும் 234 எம்எல்ஏக்களும் தான் இருக்காங்க. இதுல எந்தவித சேஞ்சஸுமே கிடையாது. சேம் அதே அப்படிதான் ஃபாலோ பண்றாங்க. 2026ல இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வரது மூலியமா சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கம்பல்சரி இருக்கும். அதிகரிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அப்ப இருக்க பாப்புலேஷன்ஸ்க்கும் இப்ப 26 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற பாப்புலேஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. இத பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, எம்பி, எம்எல்ஏக்கள வந்து இந்தியாவுல அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்கு. மாநிலங்கள் வாரியாவும் இதுல மாற்றம் செய்யப்படலாம். இதுல நம்ம தமிழகத்துக்கு குறைக்கப்படுமான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. ஏன்னா, தமிழகத்தோட பாப்புலேஷன்ஸ் அதிகரிச்சிருக்கனால, இது வந்து குறைக்க வாய்ப்பு கிடையாதுங்க. மத்திய அரசு பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் 16, 26 அன்னைக்கு இதுக்கான விவாதம் நடத்துறாங்க. ஆனா அமல்படுத்தல. ஸோ இந்த குழுல வந்து யார் யார் இருப்பாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த குழுல பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல ரிட்டயர்ட் ஜட்ஜ் இருப்பாரு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட பிரதிநிதி. இந்த குழுவோட மத்திய அரசு தீர்மானம் பண்ணி தான் இந்த விஷயத்த கொண்டு வராங்க. அமல்படுத்த இருக்காங்க. இதுக்கான விவாதம் தான் நடைபெறுது. பட் அமல்படுத்தல. அதுக்கு முன்னாடி இதை அமல்படுத்திட்ட மாதிரியும், இதற்காக தமிழகம் பாதிப்படைஞ்ச மாதிரியும் தமிழக முதலமைச்சர் வந்து வீடியோ பதிவு செஞ்சிருக்காரு. நம்ம எம்பிக்களை வந்து அங்க குரல் கொடுக்க அவர் அனுப்ப போறதாகவும் வீடியோல பதிவு செஞ்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகளுக்கு நம்மளோட எம்பிக்கள் என்ன குரல் கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, கிடையாதுங்க. ஒண்ணு வெளிநடப்பு செய்வாங்க, இல்ல பார்லிமென்றத்துல படுத்து தூங்குவாங்க. மக்களில் ஒருவனாக டெல்லியில வந்து குரல் கொடுக்க சென்றிருக்கேன்னு சொல்லி போட்டோ எடுத்து சமூக வலைதளத்துல பதிவு செய்ய மட்டுமே அவங்களுக்கு நேரம் இருக்க தவிர, மக்களோட பிரச்சனையை பத்தி அவங்க பேசினதே கிடையாது. ஸோ டீலிமிட்டேஷன்ஸ்னால தமிழகத்துக்கு பாதிப்பான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாதுங்க. இந்த விஷயத்தை பத்தி நம்ம தமிழக பாரதிய ஜனதாவோட முன்னாள் தலைவரும் எக்ஸ் ஐபிஎஸ்மான அண்ணாமலை அண்ணா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எம்பி, எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை இதனால அதிகரிக்க தான் செய்யும். எந்த இடத்துலையும் குறைக்கப்படுவதா
மத்திய அரசும் கூறவில்லைங்கிறத அவர் முக்கியத்துவமா பேசியிருக்காரு. முதலமைச்சர் வந்து மிகப்பெரிய ஒரு மனவேதனையில இருப்பாரு. ஏன்னா மீண்டும் வந்து அவங்க ஆட்சிய பிடிப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்களோட எம்பி, எம்எல்ஏக்கள் வந்து அவங்களோட பிரதிநிதிக்கு ஆதரவா ஓட்டு கேட்டு போகும்போது, எந்தவித அடிப்படையும் செஞ்சு குடுக்காம ஓட்டு கேட்க வாரீங்கன்னு சொல்லிட்டு மக்களே அவங்கள விரட்டி அடிக்கிறாங்க. அத சமூக வலைதளத்தில நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆ செய்தி ஊடகங்கள் அத மறைச்சாலும் சமூக ஊடகங்கள் வந்து அத கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கு. நல்ல விஷயங்கள கொண்டு போய் சேர்க்கும்போது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதலமைச்சர் சொல்லிட்டாரு, டீலிமிட்டேஷன்ஸ்னால நம்ம தமிழகத்துக்கு வந்து எம்பி, எம்எல்ஏக்கள் குறையப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு, அவர் சொன்ன பொய்ய வச்சு இங்க ஒரு வதந்திய கிளப்பிட்டு இருப்பாங்க நம்ம ஓபிஸ் வந்து. ஸோ யாருமே இந்த விஷயத்த நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, அத பத்தி நம்ம டீப் டிஸ்கஷன் பண்ணி டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். இதனால தமிழகத்துக்கு பாதிப்பு ஏற்படுமான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரியாமலே சில விஷயங்கள வந்து நம்ம பேசக்கூடாது. ஸோ இதனால எந்தவித பாதிப்பும் தமிழகத்துக்கு கிடையாது. இந்த டீலிமிட்டேஷன்ஸ்னால நம்ம தமிழகத்துக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாதுங்க நம்ம உறுதியா சொல்ல முடியும். 16 பார்லிமென்ட் நடைபெறுகிற இந்த விவாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த மத்திய அரசு என்ன முடிவெடுக்க போகுதுங்கிறது தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திப்போம். நான் எதுவும் ஒரு சின்னதா ஒரு தவறான விஷயம் இத வந்து பதிவு செஞ்சிருந்தாலும், அத நீங்க கமெண்ட்ஸ்ல குறிப்பிடுங்க. அத நான் திருத்திக்கிறேன். ஆனா நான் வந்து டேட்டாவ ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் அந்த வீடியோவ போடுறேன். நான் பொய்யா எதுவும் சொல்ல கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நன்றி.